பாப்பாமார்களே, இன்றைக்கு வீட்டுக்கு போய் உங்க புள்ள உங்களை அவமானப்படுத்த கூடாது என்றார். நல்ல முறையில் அவர் இருக்கணுமாக இருந்தார். அவருக்கு இந்த தீனோடு அவர் வாழணும் என்றால் நீங்க ஒரு சில அர்ப்பணிப்புகளை செஞ்சாகணும். அர்ப்பணிப்பு செய்ய யார் ரெடி இல்லையோ அவர் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். யார் அர்ப்பணிக்க ஆசை இல்லையோ, யார் அதை விரும்பவில்லையோ, அவர் அநேகமான பிரச்சனைகளை அவர் சந்திக்க வேண்டியிருக்கிறது. பெருமானார் மரணித்து விட்டார் என்ற செய்தி பரவுற நேரம் அந்த பெண் ஓடி வந்து, எங்கப்பா ரசூலுல்லாஹ், அவள் தாங்க முடியாத ஒரு வேதனையில் வந்தால், நாங்கள் மரணித்தாலும் பெருமானார் மரணிக்க கூடாது. ஆனால் பெருமானார் உயிரோடு மூர்ச்சி அடைந்து கீழே விழுந்திருக்கிறது. ஒரு சிலர்கள் இதை மரணமாக நினைத்து விட்டார்கள். அந்த நேரத்தில் அந்த பெண்ணிடம் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்க்கு ஒண்ணு இல்லப்பா, உங்க கணவர் இறந்து போயிட்டார், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். உங்க வாப்பா இறந்துட்டாரு. அந்த அம்மா அந்த ஜனாசாவுக்கு, அதாவது அந்த செய்திகளை கேள்விப்படுகிற அந்த அம்மா இன்னா லில்லாஹ் சொல்லி போட்டு ரசூலுல்லாஹ்க்கு எப்படின்னு கேட்க, திரும்ப திரும்ப அந்த கல்வி என்ன கேட்குதுன்னா, அவருடைய இழப்பு பெருசு, குடும்பத்தில் எல்லாரும் மௌத்து, உங்க பிள்ளையும் மௌத்து. அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு வீடியோ காட்சியை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வரோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் என்ன அர்ப்பணிப்பு? அவங்க சொல்றாங்க, பிள்ளைகளுக்கு பொதுவாக பசி வந்தா எப்படி நம்ம சாப்பாடு போடுறோமோ, குடல் அரைக்குதோ, அது எப்படி தேவையோ மனசுக்கு ஒரு பசி இருக்கிறான். மனசு வளரணும். அது வளர்றதுக்கு என்ன கேட்குமான்னு தெரியுமா? எனக்கு முன்னுதாரணங்களை தாங்கன்னு கேட்குமா. வாயால கேட்காதான், பாப்பா எனக்கு நடந்து காட்டுங்களே, இப்படி இப்படி எப்படி நடக்கிறதுன்னு. அது பார்க்குமா அந்த கண்ணு, எப்படி நடக்கணும், இந்த ஊர்ல எப்படி நடக்கிறாங்கன்னு பார்த்து அது நடக்குமா. எப்படி பேசணும் அப்படி பேசுமா. இது மட்டும் இல்லாம எப்படி ஒரு ஆளை மன்னிக்கிறது, எப்படி ஒரு ஆளை திட்டுறது, எல்லாத்தையும் இந்த மனசு படிக்குமா. படிக்கிறதுக்கு என்ன பண்ணுமாண்டா, அல்லாஹ் கண்ணை காதை இதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறான். இதெல்லாம் கவனமா அது பார்க்குமா. சின்ன குழந்தை அது உள்ளுக்குள்ள போகுதான். நாங்க எடுத்து ஒரு 10 ரூபா சல்லி எடுத்துட்டு ஒரு முட்டிக்குள்ள போட்டா முட்டிக்குள்ள போயிருக்கு. பிறகு உடைச்சு பார்த்தா போட்ட சல்லியெல்லாம் முட்டிக்குள்ள இருக்கும். இந்த மனசுக்குள்ள போட்டதெல்லாம் பிறகு சந்தர்ப்ப சூழ்நிலை வெளியே வருமா. ஒரு புள்ள கடுமையா சண்டை பிடிக்கிறான்டா, நீங்க சண்டையை ஊட்டி இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இன்னும் உங்கள்கிட்ட சொன்னா நீங்க கோவப்படுவீங்க. நாங்க என்ன எங்க பிள்ளைக்கு சண்டையை சொல்லி கொடுத்தோமா, உங்க புள்ள தூசணம் பேசுறாங்கன்னா நீங்க அதை கற்றுக் கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேட்பீங்க. நாங்க என்ன எங்க பிள்ளைய விட்டு குட்டி வச்சு நாங்க அந்த மாதிரி சொல்லுவோமா? ஆமா. என்ன சொல்றாங்கடா, இந்த மனசுக்குன்னு ஒரு பசி இருக்கிறான். வயிற்று பசிய வாயால சொல்லுமா, மனசு பசிய வாயால சொல்லாதான். அதுக்கு என்ன வேணுமா? இந்த சூழல்ல உள்ள மிக பவரான ஒரு மனுஷனை இந்த கண்ணு கண்டு கொள்ளுமா. மிக பவரான அவர் நல்லவரா கெட்டவரா, அங்கதான் பிரச்சனை. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மனுஷன் சின்னத்துல உம்மாவையும் வாப்பாவையும் பார்க்குமா. சின்னத்துல கொஞ்சம் பெருசாகிற நேரத்துல இதுல ஆளுமையான ஒரு மனுஷனை பார்க்குமா. பார்த்து அவருக்கு அது விரும்பினா அவர் சொல்லுவதுதான் அந்த மனசு கேட்குமா. அவர் நடக்கிற மாதிரி நடக்க பார்க்குமா, அவர் பேசுற மாதிரி பேச பார்க்குமா. இதான் மேட்டர். உங்களுக்கு இன்னும் தெளிவா உங்களுக்கு புரிய வைக்கிறேன்னா, உங்க புள்ள படம் பார்த்து இப்ப ஆளுமை கூடியவர்கள் கொண்டச்சுக்கு எதை தெரியும்? தமிழ் உலகத்துல இங்கிலீஷ்ல யார் யாரோ ஆக்டர் இருப்பான், ஹிந்தில இருப்பான். ஆனா நீங்க பேசுற லாங்குவேஜ்ல யாரு? தமிழ்ல. இதுல ஆளுமை கூடிய ஒரு ஆக்டரை பார்த்துருவான்னு வைங்க, எல்லா வீட்டுலயும் அதான் பாக்குறாங்கடா. பிள்ளைகளுக்கு அந்த பசி வரும். நான் யாரு மாதிரி நடக்கிறது, கொண்ட வெட்டணும். யாரு மாதிரி கொண்ட வெட்டுறது? அவரை மாதிரி வெட்டணும். பேசினா அவரை மாதிரி பேசணும், உடுத்தா அவரை மாதிரி உடுக்கணும். இந்த கல்வி அவருக்கு பறிப்பயிருமா. இங்க உள்ள வாழ்ற எல்லாருமே ஒருவர் மேல நம்ம பிரியம் கொள்ளுவோமா. அது இயல்பு. அது இல்லாம ஆக்கிறாது. உங்களை போய் கூட்டா யாரு, எனக்கு அவர் பிடிக்கும், இவரை போய் கூப்பிட்டு அவர் பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? அது ஒரு சாப்பாடா. என்ன சாப்பாடுண்டா, நான் என் பண்பை எப்படி அமைச்சு கொள்ளணும், நான் எப்படி நடக்கணும், நான் எனக்கு அவரை பிடிக்கும்டா. அவர் மாதிரி நான் ஒருத்தனுக்கு விஜய் பிடிக்கும்னு வைங்க, ரஜினிகாந்த் பிடிக்கும்னு வைங்க, அவரை பிடிக்கும்டா. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அவர் தான் நான்ன்றா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனுஷன் நீங்க பார்க்கணும், ஒரு பொடியன அலா ஹலீலி தீனிஹி என்றா. ஒரு பொடிய ஒரு மனுஷன் அவனுடைய நண்பனை நீங்க பார்த்தீங்கடா, அவனை பார்த்த மாதிரி. ஏனென்றா அவன் நண்பனின் மார்க்கத்தில் இருக்கிறான் என்றார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அலா ஹலீலி தீனி, அவனுடைய நண்பன் என்ன எதில் இருக்கிறானோ அந்த மார்க்கத்தில் இவர் இருப்பார்.
அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நண்பனுடைய விஷயத்திலே சொல்றார்கள். தீனி ஹலீலி, அவருடைய நண்பனுடைய மார்க்கத்தில் அவர் இருப்பார் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் நண்பனோடு இவன் நெருங்குற நேரத்தில் நண்பன் என்னெல்லாம் செய்வானோ அவன் செஞ்சிடும். இப்ப நான் சொன்னேனே, உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் தான் இருக்கேன். சாதாரணமா ஒரு நடிகரை பார்க்கிறவன் நடிகர் மாதிரி ஆகிறான், ஒரு கிரிக்கெட் வீரரை பார்க்கிறவன் கிரிக்கெட் வீரர் மாதிரி ஆகிறான், ஒரு அரசியல்வாதியை பார்க்கிறவன் அரசியல்வாதி மாதிரி ஆகிறான். இப்ப பிரச்சனை என்னண்டா, இந்த பிள்ளைகளை தகப்பன் அடிப்படையில இவங்க எல்லாம் பார்த்து அப்படி ஆகிற நேரம் நீங்க கை கட்டி பார்த்துட்டு நின்றீங்கன்னா நீங்க தகப்பன் இல்லை. அதுக்காக போய் அவருக்கு அடிச்சு அவர் மண்டையை உடைச்சு அதுல மனசை வெளியெடுத்து நான் சொல்ற மாதிரி என்ன போட்டுக்கோ உன் மனசுக்குள்ள, உன் வாப்பானா உனக்கு முன்னதாரணம் பண்ணா அது பிளாக்காயில பிரிச்சு பார்க்கறதுக்கு அப்படியும் பண்ணையில சின்ன பிராயத்தில் வேறு பெருசானா வேறு. இதை உள்ள நுழைப்பது எப்படி? இங்கதான் பிரச்சனை. சரியா அதை புரிஞ்சுட்டீங்கன்ற அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்ம பிள்ளைகளுக்குள்ள நல்லதே போக ஆரம்பிக்கும். ஆச்சரியம் இது. ஏன் ஆச்சரியம்டா, நீங்க ஒரு முக்கியமான ஒன்றை போட்டுட்டீங்கன்னு வைங்க, கெட்டவனை கண்டா அது முகத்தை திருப்புமா, நீங்க சொல்ல தேவையே இல்லையா. இதுதான் பலன். என்ன ஆச்சரியம் தெரியுமா, கெட்டவர்களோட அவன் கிட்ட கூட பழக மாட்டானா. பாப்பா வந்து ஏன் பாப்பா அவனோட பழகுறான்னு கேட்க தேவையில்லையா, அவனே ஒதுக்கி போயிடுவானா. நல்லவர்கள் எல்லாம் ஒரு இடத்துல பழகுவாங்க, கெட்டவங்க எல்லாம் ஒரு மிக்க ஒன்று சேர்ந்துருவாங்க. அல்லாஹ் அப்படி படைச்சிருக்கிறான். செய்ய வேண்டிய வேலை சின்ன வேலை. என்னண்டா அது ரசூலுல்லாஹ் சொல்லி தந்துட்டார். இவங்க கண்டுபிடிப்பு என்னவோ இருந்தாலும் மனதுக்குள் ரோல் மாடல் தான், அதாவது ஒரு ஆளுமை உள்ள மனிதனை நாம் திட்டமிட்டு இறக்க வேண்டும். இப்ப அவருக்கு படத்திலாம் கிடைக்குதா, நம்ம திட்டமிட்டு ஒரு ஆளை இறக்கணும். எப்படி இறக்குறது? எப்படி அவருக்கு வழிகாட்டி, கல்வி வழிகாட்டி கேட்குது, எனக்கு வழிகாட்டுங்கன்னு கேட்குது. அப்பதான் ஒரு திரைப்பட கதாநாயகர் வர்றார். ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன ஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன். உங்களில் ஒருவரும் உண்மையான மூமினாக மாட்டீர்கள் எதுவரைக்கும் உங்கள் தாயை விட, உங்கள் தகப்பனை விட, எல்லா மனிதர்களையும் விட நீங்க என்ன நேசிக்கணும்டா. இதுதான் அந்த அடிப்படை. நான் என்ன சொன்னேன், யாரை நேசிக்கிறாங்களோ அவங்க மாதிரி அவங்க மாறிடுவாங்க. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு சொன்னாங்க, இதை கேட்டு, யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரே, எல்லாரையும் விட நான் உங்களை நேசிக்கிறேன் யார சொல்லலாம், என்னை தவிரண்டாங்க, எனக்கு பிறகு உங்களை தான் நான் நேசிக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை தட்டி சொன்னாங்க, இல்ல உமர், உங்களையும் விட நீங்கள் என்னை நேசிக்க வேண்டும் என்றாங்க. பட்டன உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய கல்பு கதை சொல்லிவிட்டு பெருமானாரை பார்த்து சொன்னார்கள், யார சொல்லலாம், அத்தனையும் விட என்னையும் விட நான் உங்களை நேசிக்கிறேன் யார சொல்லலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாலைவனத்து பெருவீதிகளே இந்த மாற்றம் ஆங்காங்கே உதிக்க தொடங்கியது. பெருமானாருக்கு முள்ளு தைத்தால் தோழர்கள் தாங்கவே மாட்டார்கள். எங்க கால் வெட்டி போகட்டும், பெருமானாருக்கு எதுவுமே நடக்கக்கூடாது. அவர்கள் கல்புகளை பறிக்கொடுத்திருந்தார்கள். இந்த இளைஞர்கள் செய்கிற காதல் என்ன காதல்? அந்த பாலைவனத்து பெருவீதியிலே பெருமானாருக்கு கல்புகளை பறிக்கொடுத்திருந்தார்கள். எங்கேயாவது வாப்பா மௌத்தண்டா புள்ள, ஆம்பளை புள்ள, அவருக்கு வயசு 50, மயங்கி விழுந்திருப்பாரா? பாப்பாக்கு ஒரு 70 வயசு, இவர் மயங்கி விழுந்திருப்பாரா? பெருமானாருடைய மரண செய்தியை அறிவிக்கிற நேரம் சில தோழர்கள் அவருடைய கால்கள் நடுங்க ஆரம்பிக்கிறது. அவர்கள் மெல்ல மெல்ல அங்கே மயங்கி விழுகிறார்கள். யார சொல்லலாம், எங்களை விட்டு நீங்கள் இப்பொழுதே போவீர்கள் என்று நாங்கள் நினைக்கவில்லை, எங்களை எல்லாம் அடக்கி விட்டுதான் நீங்கள் மரணிப்பதாக நினைத்தோம் யார சொல்லலாம். 1400 ஆண்டுகளாகியும் இன்றைக்கு பெருமானுடைய மரணம் அமெரிக்காவில் பேசினாலும், ரஷ்யாவில் பேசினாலும், கொண்டாச்சியில் பேசினாலும் அது இன்று நடந்தது மாதிரியே இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ஜனாசாவிலே நாம் கலந்து கொள்வது போன்ற ஒரு உணர்வு நமக்கு வருகிறது என்றால் எங்க கல்புகளுக்குள் பெருமானார் இடம் பிடித்திருக்கிறார் என்றால், பாலைவனத்தில் அவரை பார்த்தவர், அவருடைய கண்ணசைவை பார்த்தவர், அவருடைய பேச்சை பார்த்தவர், அவருடைய பேச்சை ரசித்து ரசித்து கேட்டவர், அவருடைய பண்பாடுகளோடு நெருங்கி வாழ்ந்தவர் எப்படி இருந்திருப்பார்? பெருமானார் இல்லாத ஒரு பகலை நினைத்து பார்க்க முடியவில்லை அவர்களுக்கு, பெருமானார் இல்லாத ஒரு இரவை நினைத்து பார்க்க முடியவில்லை. பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், பெருமானார் மரணித்ததற்கு பிறகு சொன்னார்கள், அமீருல் மூமினீன் அவர்களே,
அபூபக்கர் வந்து சொல்றாங்க, என்ன விட்டுருங்க, எனக்கு இந்த ஊர்ல வாழவே இயலாது. மதீனத்து நபி, நபியுடைய ஊர்ல எனக்கு வாழ முடியாது. ஏன் வாழ முடியாது? ரசூலுல்லாஹ்வோட கோபமா? எனக்கு எங்க பார்த்தாலும் பெருமானார் ஞாபகம். அந்த ஞாபகத்திலிருந்து மீண்டு வர முடியவில்லை. நான் கொஞ்சம் வெளியில் இருக்கிறேன், எங்க பார்த்தாலும் பள்ளியிலே பெருமானாரோடு நான் நின்றுவார். அவரால் தாங்கவே முடியவில்லை. எப்படி தாங்குவார்? உலகமே அவரை வெறுத்து ஒதுக்கிற நேரம், கருப்படிமை என்று சொல்கிற நேரம், மக்கா, அதாவது ஃபத்ஹு மக்கா நேரம், மக்கா வெற்றி நேரம், காபத்துல்லா கைப்பற்றுகிற நேரம், பெருமானத்தினுடைய விரல்களால், கால் விரலால் எட்டி எட்டி பார்க்கிற ஒரு மனிதரை தேடுகிறார். யார் அவர்? ஐன பிலால். அவர் யார்? அபஷி, ஒரு அரபி அல்ல. அத்தனை அரபிகளும் கை கட்டி நிற்கிற நேரம், தன்னுடைய நெருங்கிய நண்பர்கள் நிற்கிற நேரம், ரசூலுல்லாஹ்வுடைய முஅஸ்ஸினை ரசூலுல்லாஹ் தேடுகிறார். அவர் ஒரு கருப்பர், அலாதியான கருப்பு. அவர் விற்கப்பட்டவர் சந்தையிலே, அதாவது ஒரு அடிமையாக இருந்தவர். அடிமைக்கு அந்த காலத்தில் எந்த மரியாதையும் இல்லை, எந்த மரியாதையும் இல்லை. யாராவது அடித்தால் அடித்ததை கேட்பதற்கு ஆள் இல்லை. என்னுடைய அடிமை, நான் அடிக்கிறேன் என்பார்கள். ஒரு மெஷினை விட மோசமாக நடத்துவார். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காபத்துல்லாவுக்கு மேலே ஏறி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பிலால் அஸ்ஸின், அசான் சொல்லுங்கள். முழு உலகமே இந்த காட்சி இப்பொழுது பார்க்கிறது. பெருமாளுடைய நீதம், நேர்மை, தனக்கு பக்கத்தில் உள்ளவர் வெள்ளையா கருப்பரா, படித்தவரா படிக்காதவரா, நன்றி உணர்வு, தன் பக்கத்தில் தனக்கு கஷ்டமான நேரத்தில் இருந்த பிலால், எனக்கு முஅத்தின் என்றால் காபத்துல்லா கைப்பற்றுகிற நேரம் முஸ்லிம்களுடைய கிபலா, அந்த கிபலாவிலே பிலால் தான் அதான் சொல்ல வேண்டும் என்று அபஷி பெருமானார் மேலே ஏற்றினார் என்றால், அவரோடு எப்பொழுதும் ஜனாசா வருகிற நேரம் என்னுடைய பிலால் வாங்கல் என்பார். ஜனாசாவுக்கு இவ்வளவு கடன் கொடுங்கள் என்பார். பைத்துல் மால் மேனேஜர், பேங்க் மேனேஜர், பேங்க் மேனேஜர், பைத்துல் மாலுக்கு பொறுப்பு கொடுத்த ட்ரெஷரர் ரசூலுல்லாஹ்வுடைய பிலால். அப்படி ரசூலுல்லாஹ் பிலாலை வைத்திருந்தார். அவர் சொன்னார், பெருமானார் மரணித்ததற்கு பிறகு ரவுதாவை எனக்கு கடக்க முடியவில்லை. அவர் சொன்னார், எனக்கு அசான் சொல்ல வேண்டாம் என்றார். நான் இதற்கு பிறகு அசான் சொல்ல இயலாது என்றார். நான் அசான் சொல்ல பெருமானார் வருகிற அந்த காட்சிகள் எல்லாம் இவருக்கு வருகிற நேரம் இவரால் தாங்க முடியாமல் இருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டார்கள் என்று சொன்னார். ஒரு பெரியவர்கள் அழுதார்கள் என்றால், உஹது போர்க்களத்திலே ஒரு பெண் ஓடி வருகிறார் பெருமானுடைய மரண செய்தியை கேள்விப்பட்டு. போலியாக ஒரு செய்தி பரவுகிறது, பெருமானார் மரணிக்கவில்லை, மூர்ச்சி அடைந்து கீழே விழுந்தார்கள். ஆனால் என்ன பேச்சு பரவுகிறது தெரியுமா? பெருமானார் மரணித்து விட்டார் என்ற செய்தி பரவுகிற நேரம் அந்த பெண் ஓடி வந்து, எங்கப்பா ரசூலுல்லாஹ், அவள் தாங்க முடியாத ஒரு வேதனையில் வந்தால், நாங்கள் மரணித்தாலும் பெருமானார் மரணிக்க கூடாது, ஆனால் பெருமானார் உயிரோடு மூர்ச்சி அடைந்து கீழே விழுந்திருக்கிறது. ஒரு சிலர்கள் இதை மரணமாக நினைத்து விட்டார்கள். அந்த நேரத்தில் அந்த பெண்ணிடம் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்க்கு ஒண்ணு இல்லப்பா, உங்க கணவர் இறந்து போயிட்டார், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், உங்க வாப்பா இறந்துட்டாரு. அந்த அம்மா அந்த ஜனாசாவுக்கு, அதாவது அந்த செய்திகளை கேள்விப்படுகிற அந்த அம்மா இன்னா லில்லாஹ் சொல்லி போட்டு ரசூலுல்லாஹ்க்கு எப்படின்னு கேட்க, திரும்ப திரும்ப அந்த கல்வி என்ன கேட்குதுன்னா, அவருடைய இழப்பு பெருசு, குடும்பத்தில் எல்லாரும் மௌத்து, உங்க பிள்ளையும் மௌத்து. அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு வீடியோ காட்சியை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வரோம். நிறைய விஷயங்கள் சேகரிக்கப்பட்டது தோழர்களால். இது அதிசயமான காட்சி. இப்படி எல்லாம் பார்க்க மாட்டீங்க. வீட்டுல வாப்பா மௌத்து, கணவர் மௌத்து, புள்ள மௌத்து, முக்கியமான 3 ஆண்கள் மரணித்த நேரம் ஒரு பெண் அசந்து அங்கேயே முடிஞ்சிருக்கும். அந்த அம்மா கேட்கிறா, என்னுடைய தலைவர் ரசூலுல்லாஹ்க்கு எப்படி என்று கேட்க. அந்த நேரத்தில் சொல்லப்படுகிறது, ரசூலுல்லாஹ் நல்லா இருக்கிறாங்க, எந்த பிரச்சனை, எங்கே எனக்கு காட்டுங்க, அங்க நிற்கிறார்கள், எந்த பிரச்சனையும் இல்லம்மா, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆண்கள், பெண்கள், வயோதிபர்கள், பிள்ளைகள் என்று எல்லோரும் பறி கொடுத்திருந்தார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்பொழுது சின்னவர், பெருமானாருடைய காலத்தில் ரொம்ப சின்னவர் அவர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் பிற்காலத்திலே கலீஃபாவுடைய மகனாச்சே உமர் ரலியல்லாஹு மகன் ஒரு இடத்திலே போகிற நேரம் ஒரு மரத்தை கடந்து செல்கிறார். கடந்து செல்கிற நேரம் அந்த மரத்துக்கு பக்கத்திலே அமர்கிறார். சொன்னார், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு நிற்கிற நேரம் நானும் அந்த பிரயாணத்தில் ஈடுபட்டேன். பெருமானார் ஓய்வுக்காக அமர்ந்தார்கள், இபாதத்தாக நான் உட்காரவில்லை. எனக்கு ரசூலுல்லாஹ்வை ஞாபகம் வந்து விட்டது, என் கல்வி துடிக்கிறது. அவர் அமர்கிற இடத்தில் நான் அமர வேண்டுமே என்ற உணர்வு, நான் அமர்ந்தேன் என்றார். இது இபாதத் அல்ல, இந்த இடத்தில் உட்கார்ந்தால் நன்மை இல்லை, பெருமானார் உட்கார்ந்தார் என்பதற்காக நான் உட்கார்ந்தேன். அப்பொழுது இப்னு உமர் ரொம்ப சின்னவராக நின்றவர். சிறியவரும் பெரியவரும் பெண்களும் தன் கல்வை படி கொடுத்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? இதுதான் பாலைவனத்து ரகசியம். அங்கே பிறக்கிற பிள்ளைகள் எல்லாம்
அவர்கள் ரொம்ப அற்புதமாக பள்ளிவாசலை நிரப்பினார்கள். பண்பாடுகள் மன்னிக்கிறார்கள், அற்புதமாக நடந்தார்கள், பாசமாக நடந்தார்கள், வேஷமாக நடந்தார்கள். விருந்தாளிகள் வந்தால் கண்ணியப்படுத்தினார்கள், அண்டை வீட்டாரை பார்த்து கொண்டார்கள், தன் தாய் தகப்பனோடு ஒழுங்காக நடந்து கொண்டார்கள்.